டேய் டேய் மது, மங்கள காரியம்டா, வேணாம்னு சொல்லாதடா. இந்த வீட்டுல கெட்டி மேளம் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுடா. அப்பா சொல்றபடி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னா அப்பதான் ஊர்ல நம்மள 4 பேர் மதிப்பாங்க. மதிக்கிறது மட்டுமா, குடும்பம் ஆனாத்தானே பொறுப்பு வரும். மாப்பிள மாமா சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சும்மா இரு. டேய் டேய் சிந்திச்சு பாடுறா, வேதனை பண்ணாதடா. சரின்னு சொல்லண்ணா. என்ன மாப்பிள யோசனை, சட்டுன்னு பதில சொல்ல வேண்டியதானே. சரின்னு ஒத்துக்கண்ணா. முடியாது முடியாது முடியாது. டேய் ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? என் புத்தி நேர வழியில தான் போகுது. இத பாருங்கப்பா, என்னைக்கு நானே சம்பாரிச்சு என் கையால சம்பளத்தை வாங்குறனோ அன்னைக்கு தான் நான் கல்யாணத்தை பண்ணிக்குவேன். உனக்கு எதுக்கு நான் சம்பளம்? நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அந்த சொத்து போறாது. சம்பாரிச்சு கிழிச்ச சேர்த்து வச்சிருக்கிறிய சொத்து பாத்ரூம்ல என்னைக்கு எவன் சோதனை போட போறானோ, எவன் கேஸ் போட போறானோ அந்த சொத்தை நம்பி என்ன கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றியா? அப்பா அறிவு இருந்தா புரிஞ்சுக்குங்க, நான் என் கையாலேயே கர்ணம் பாய போறேன். கர்ணம் பாயாதா, கால் உடைஞ்சிரும். அண்ணா, அம்மா சாகும்போது கூட உன் கல்யாண விஷயமா தானே பேசிச்சு. எனக்கு ஒரு அண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நாத்தனார் சண்டையில வீடு நாரி போகும். இத பாரு மீனா, பிறந்த வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா உடுத்த கொள்ள இரு, காலகாலத்துல சாப்பிட்டுக்க. யாரு இல்லாத நேரத்துல உங்க அத்தா இருக்கான வெட்டி தண்டம் அவனுக்கு ஊட்டு, அத்தோட விடு. மாப்பிள மாப்பிள யாயா நீ? நான் மாப்பிளே ஆகக்கூடாதுங்க. மாப்பிள மாப்பிள அப்படியே கூப்பிடுறேன். சொல்றது புரியல? புரியலையே. எப்படி புரியும்? காலையில எந்திரிச்ச உடனே காசி துண்டை போட்டுக்கிட்டு குளிக்கிறதுக்கு காவேரி போயிடுற, குளிச்சு திரும்பி வரும்போது டர்க்கி டவலை தூக்கி வந்துடுறேன், வந்த உடனே சாப்பிட்டுற. தயா உச்சி பிள்ளையார் கோயில உனக்கு எதையா வேலை? வெக்கு வெக்கு வெக்குன்னு மலை ஏற, திரும்ப பசிக்குது வந்து சாப்பிடுற. 1 hour கையை வச்சு படுத்துடுற, காப்பி சாப்பிட்டுக்கிற, மேல புரிவார் ரோட்ல மேலுங்கிடுமா 7-8 வாட்டி அலையிற, பொன்மலைக்கு போற, பொழுது போயிடுது. 365 நாளும் மாமனார் ஊரான திருச்சியிலே வலம் வர்ற, வந்த உடனே பொண்டாட்டி எங்கன்னு கேட்டுற. அப்படி பிரதரன் தான் ரொம்ப பிஸி. யோ தயா உன்ன மாதிரி நினைச்சேன் என்ன போது நிறுத்துறா, ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போறீங்க. இவளை எனக்கு கட்டி வச்சுங்க தவிர எங்க இவளை என் கூட வாழ வச்சுங்க. வருஷம் 365 நாளும் இவ உங்களுக்கு தான் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா. அவ வடிச்சா நாங்க வெளியே கொட்டல போயா. புரியாம பேசுற அண்ணே, மச்சான கோச்சுக்காத என்ன. அப்பா சொல்ற போல ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு விளக்கேத்து வைனே. விளக்கேத்த உனக்கு வராது? ஏன்டா அண்ணி அண்ணி அலையிற? பொழுது போல உனக்கு. அண்ணி வந்த உடனே கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் அண்ணி பேச்சே கேட்கிறாரு, புடவையெல்லாம் துவைக்கிறாரு, கைய கால பிடிச்சு விடுறாரு, அப்படி இப்படின்னு சண்டையை மூட்டி ஏடா வீட்டை ரெண்டாக்கி சொத்தை பிடிக்கலான்னு பாக்குறியா? இதடா முளைச்சு 3 இலை வெடிக்கிற, அதுக்குள்ள ஏன்டா உனக்கு இந்த பயங்கர கற்பனை? மது அவங்க சொல்றத கேள்றா. நீ இருமிக்கிட்டே கடை. 7 வருஷமா பாக்குறேன் இதே கட்டில் இதே இருமல். இந்தா போயிடும் இந்தா போயிடும் இந்தா போயிடும் சொல்றாங்க. உடனே இந்தாங்கடா கடுக்கன், இந்தாங்கடா மோதிரம், இந்தாங்கடா செயின் எல்லாத்தையும் கழட்டி தர்றேன். டாக்டர் வந்து பாக்குறாரு, இது 4 மாசத்துக்கு போகாதுங்கிறாரு. உடனே கொண்டாங்கடா கடுக்கிற, கொண்டாங்கடா மோதிரத்தை, கொண்டாங்கடா செயின் அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி பிடிக்கிற. அமாவாசை வந்தா போயிடுங்கிறாங்க. அமாவாசை போகுது. 92 வயசுல ஓட்டு போட்டு வந்திருக்கல நீ, கைத்தாங்கராக தூக்கி கொண்டு போய் ஓட்டு போட வைத்தார்கள் அப்படின்னு பத்திரிகையில போட்டோ வேற வந்திருக்கு. என்ன தைரியம் உனக்கு? பேட்டியில சொல்லி இருக்கிற அடுத்த எலெக்ஷனை பார்த்து விட்டு தான் சாவேன்னு. நீ என்ன அதுக்குள்ள எத்தனை பேர் சாகுறானோ இப்ப சொல்ல முடியுமா? அதானே நீ போக மாட்டிய? நல்ல இருமணிய இந்த வாட்டி ஏமாத்திட்ட பாத்தியா? இந்த வீட்டுல நீ ஒரு அல்டேஷன். ஆமா, நீ இருமும் போது அது குறைக்கிற மாதிரி இருக்கு, அது குறைக்கும் போது நீ இருமுற மாதிரி இருக்கு. என்ன ஓடுறா, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கல. ஆமாடா மது, தாத்தா சொல்றது கேளு. தாத்தா என்ன சொல்றாரு பாத்தியா? கல்யாணத்தை பண்ணிக்க நீ அவசியம் கல்யாணத்தை பண்ணிட்டு வர. இங்க இருக்கிற நெருக்கடியில நீ வேறையா? தப்பி தவறி தண்ணி பிடிக்க கூட வண்டி நிக்கப்படாது, உடனே வந்து ஏறிடுறாங்க. நம்ம நாட்டுல 52 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 3/4 பேர் இந்த ரயிலே தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நிம்மதியா உட்கார விட மாட்டாங்க போல் இருக்கு. உங்க அப்பா விட்டு ரயிலையா? இல்ல, உங்க அப்பா விட்டு ரயில். அட ஏயா உங்க அப்பா எங்க போய் பேசிக்கிட்டு ஏதாவது ரகல வந்துட போகுதுயா? அடித்தடி ஏற்பட்ட தப்பி ஓட கூட இடம் இல்லையா? இந்த வண்டியில மாத்திரமா எல்லா கேரேஜும் அப்படித்தான் இருக்கு. ராத்திரி பூரா ஒரு கம்பார்ட்மெண்டா தாவி தாவி தான் வந்துட்டு இருக்கிறேன்.
நம்ம ஊருக்கு கிளம்ப கூடாது. அன்னைக்கு தான் எல்லாருக்கும் நல்ல நாள். எல்லாரும் புறப்பட்டுறீங்க. வெள்ளை வேட்டி உடுத்திட்டு ஒழுங்கா பிரயாணம் பண்ண முடியாத. 3 மணி நேரம் பொறுத்துக்கே ஐயா. 3 மணி நேரம் கிடைச்சா சும்மா இருக்க மாட்டாங்களே. வண்டியில இந்த இட பிரச்சனைக்கு ஒரு விமோச்சனமே கிடையாது. This will never come to a close, I tell you. இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு? தெரியாது. This will never come to a close, I tell you. A set of idiots traveling in wretched third class, irrelevant and irregular and irresponsible. அதான் தெரியாதுங்கிறார் ஐயா. அதனால தான் அவர்கிட்ட பேசுறேன். போற இடத்துல ஆப்ப கிடைக்காது. மெனக்கட்டு வாரிட்டு போறிய. என்ன மேட் இன் இங்கிலாண்டா மேட் இன் அமெரிக்காவாயா? சாகர வரைக்கும் சும்மா இருக்காரு. இங்கிருந்து வாரிட்டாங்க போ, அங்கிருந்து வாரிட்டு இங்க வா. இடையில கிடைக்கிற மூச்சுலாம் புடிச்சு குத்து. ஆல பெரிய ஆஞ்சநேயர் வடமாலை சாத்துற மாதிரி முறுக்கு மாலை சாத்திட்டு இருக்க. முன்னால முறுக்கையும் போட்டுட்டு மூக்கையும் பிடிச்சுக்க. பிரமாதமா வியாபாரம் ஆகும். தலையில என்ன தடவி இருக்க? வேப்பண்ணையா? ஆமா, முடி வளரும். நாங்க அத வளரு, வேற ஒண்ணும் வளர விடாத. தோட்டப்பா கட்ட பள்ளியா பள்ளியா தப்பா நினைக்காதீங்க. நானா அடிக்கல, தள்ளி விட்டதுல கை தானா அடிச்சிருச்சு. என்ன வண்டி, என்ன பிரயாணம், கொஞ்சம் கூட முன்னேற்றம் கிடையாது சார். பாத்தீங்களா முன்னேறி இருக்கா நாடு? இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. தெரியுமா? நீங்களும் பாத்துட்டே வர்றீங்கல்ல. 68 பிறந்துருச்சுங்க. 68 விதமாயிட்டானுங்க எல்லாரும். அவர்தான் இங்கிலீஷ் தெரியும். மறுபடியும் தமிழ்ல. அதனாலதான் தமிழ்ல நீயா சொன்ன 68 விதம் கோச்சு வெண்டாயா. இங்க பாரு, அவன் நிக்க கொள்ள இடமெல்லாம் துவைச்சிட்டு இருக்கான். நீ என்ன பெஞ்சு பூராத்துக்கும் காரை நீட்டிட்டு அப்படி படுத்திருக்கிற? 2 துடுப்பு தரட்டா? படகு தள்ளுற மாதிரி தள்ளிட்டா போ. அது தாது நைனா. யாரா உனக்கு நைனா? நானா? என்னருபா அவன் அவன் தவிக்கிறான்னு சொல்றேன். இன்னும் இஷ்டத்துக்கு படுத்திருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க யாருக்காவது ஐசிஎஃப் தெரியுமாயா? ஐசிஎஃப் தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. சீட் ஆட தெரியும், பாட்டம் ஆட தெரியும், டிப்ஸ் வாங்குவீங்க. மடக்கையா ஏட்டையா மடக்கது? ஒடிஞ்ச காலு. ஒடிஞ்ச காலுன்னு செப்பேருக்கு எக்கடா இழுத்து. நான் 2 மாசத்துல 8 லட்சம் பண்டை விட போயினாரு. இங்க 6 ரூபாய் திப்பா எனக்கு 4 மாசத்துக்கு ஆகல. குக்க மாதிரி குறைச்சிங்கன்னா உண்டாவ. எட்லையே மனசு மடக்கண்டு எதையா மடக்கது? சரியா என்னத்தையா சொல்லிவிட்டாங்க? காலை போச்சிருந்தே தெரியல. இப்படி வச்சிருந்தா சொல்லிருக்கணும். சொல்லியா? அட இங்கயா வர்ற துருத்துன்னு காலை வச்சு சும்மா கிடையாது. ஏயா கத்துற? ஐயா போனமா? இல்லை போனா சொல்ற, இறக்கி விடுறேன். தூங்கிட்டு இருக்கிற வீட்டுல பண்ற மாதிரி தடா தப்புடா. கீழே உட்காந்துக்காம பாரு. சார் சட்டையெல்லாம் கெடுத்துறாத. நீ ஏன் அங்க உட்காரு, எனக்கு வேண்டாம், நான் நிக்கிறேன். ஏய் பொண்ணுடுவேன். டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். சார், நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. இது டிக்கெட் கொடுங்களா? என்னையா பஸ் அது? டிக்கெட் வாங்குறேனே. டிக்கெட் எடுக்கணும்னு தான் சொன்னாங்க. பார்த்தேன், வரிசையா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரயில்காரங்க வேற வந்துட்டாங்க. போய் ஓடி ஏறுன்னு சொன்னாங்க. பார்த்தேன், ஒரே கூட்டமா இருந்துச்சு. பார்த்தேன், ஏறிட்டேன். சகட்டு மேனிக்கு அவங்க டிக்கெட் வாங்கல. எந்த ஊர்ல இருந்து வர? மனசுல இருக்கு, வாயில வர மாட்டேங்குது. முறுக்கு விற்கிறாங்கல்ல. மணப்பாறையா? ஆமா, மணப்பாறை தான். மணப்பாறையே இன்னும் வரல, மணப்பாறையில ஏறினியா? மணப்பாறை இன்னும் வரலையா? ஏன் மணப்பாறையில இறங்க வேண்டியாளே? ஆமா, மணப்பாறை வரும், வர வைக்கிறேன். வண்டி மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு, மணப்பாறை இன்னும் வரலையா? ஐயோ, நான் மணப்பாறைக்கு போனுங்களா? இல்லையா? இந்த 7:35 செங்கற்பட்டுல இறங்கி அங்க இருந்து மணப்பாறைக்கு வண்டி போவோம். அதுல புறப்படு. மிஸ்டர் மிஸ்டர் டிக்கெட் ப்ளீஸ். மிஸ்டர் டிக்கெட் எடுங்க சார். ஏன் சார், இந்த ரூட்ல மிஸ்டர் விசி கோதண்டராமன் ஒரு டிக்கெட் கேட்டு இருந்தாரா? இல்லையா? இப்போ இருக்கா? டிக்கெட் எடுங்க. ஐ ஆம் கமிங் ஃப்ரம் எ ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. இருக்கட்டும். டிக்கெட் எங்கப்பா? திருச்சி வந்தா வீட்டுக்கு வாங்களேன். டிக்கெட் எங்கடா? டிக்கெட் இருந்தா நான் ஏன் சார் கையை கட்டிட்டு நிக்கிறேன்?
பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதா? எங்களையும் தான் எவ்வளவு கேவலமா பேசுறா சார் இவன். எங்களுக்கெல்லாம் நாகரிகமா டிராவல் பண்ண தெரியல சார். இங்கிலீஷ் தெரியுமான்னு கேக்குறான் சார் இவன். ஒன்ன மாதிரி வித்தவுட் டிக்கெட் டிராவல் பண்ண தெரியாத எங்களுக்கு. ஏண்டா ஐஷேப்னா பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலைன்னு எங்களுக்கு தெரியாதா? அடக்கமா இருந்தா எல்லாரும் முட்டாள் நினைச்சுக்கிறதா? பக்கத்துல ஆவடி டாங்கி தொழிற்சாலைக்கு எதுக்கு தெரியுமாடா? ஒன்ன மாதிரி பிராடு பசங்களை வச்சு அரைக்கிறதுக்கு. இவன் டிக்கெட் இல்லங்கிறத மறைக்கத்தான் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிருக்கோம். சத்தம் போட்டு பேசினாலே என்னைக்கும் ஜனங்கள் மத்தியில ஒரு நாளைக்கு மாட்டிக்குவான் சார். டிக்கெட் எடுக்க வைக்கல அவனுக்கு எதுக்கா எம்ப்ராய்டரி போட்டு ஜிப்பாவை கேட்க கூடாது சார், டிக்கெட் தான் கேட்கணும். எங்கடா டிக்கெட்டு? சார் வீட்டுல சண்டை பிடிச்சுக்கிட்டு ஆத்திரத்துல நான் வண்டி ஏறிட்டேன் சார். இப்படி ஆத்திரத்துல எல்லாருமே ரயில் ஏறிட்டா ரயில்வே எப்படா நடத்துறது? ரொம்ப கஷ்டம் தாங்க. வா. இப்ப பேசுறா இங்கிலீஷ். ஐ எம் சாரி. ஏன் சார்? சார் என்ன மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான் சார். யாருப்பா உள்ள? வெளியில வா. வெளியே வாங்க. வீட்டுக்கு தெரியாம வந்துட்டேன். வீட்டுக்கு தெரியாம வந்து பிரயோஜனம் இல்லப்பா. கீட்டியாருக்கு தெரியாம வரணும். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வந்துரு வெளியே. வா வா. எங்க இருந்து வர்ற? பெஞ்சுக்கு அடியில இருந்து. டேய், எந்த ஊர்ல இருந்து வர்ற? என் பேரு சதானந்தன் சார். வீட்டுல சதான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு டேய், எந்த ஊர்ல இருந்து வர்ற? எங்க இருந்து வர்ற? எங்க இருந்தா வந்து தொலைக்கிற? நான் பெரிய வீட்டு பையன் சார். நீயுமா? ஏண்டா புடிப்படுற ஒவ்வொருத்தனும் பெரிய இடத்து பையன் சொல்லிக்கிட்டு இருந்தா, பெரிய இடத்து பையங்கிறது என்ன சீசன் பாஸாடா? எங்க இருந்தா வர்ற? பயப்படாதா? அவங்க எல்லாம் கைய ஓங்குறதோட சரி, அடிக்கிறதுக்கெல்லாம் சட்டம் கிடையாது. இவன் சரியில்லை சார். அழும்போதே தெரியல டிக்கெட்ல என்ன. தம்பி அது எப்படி வேடா புடிச்சு போங்க சார். நீ வாடா. நான் வரேன். நான் இல்லைங்க. கண்ணா என்னப்பா திடீர்னு கொஞ்சிற? ஒரு பிரியம் தாண்டா, பழகிட்டு இல்லையா? ஏண்டா எள்ளி குடிப்பியா? ஏன் குடிக்காம? குடிப்பேன்னு. எவ்வளவு குடிப்ப? 4 நாளா 2 குடிப்பேன், 8 நாளா 1 தான் குடிப்பேன். சும்மா கிடைச்சா எவ்வளவு குடிப்பேன்? சும்மா கிடைச்சா எக்கச்சக்கமா குடிப்பேன். மரம் ஏறுவ? ஏன் ஏறாம? பட ஒசரமாக்கண்டா நான் விசுக்கு விசுக்குன்னு ஏறுவப்பா. ஏண்டா நிஜமா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். ஏறு பாப்போம். ஏறி புடியும் போடு. ஏழியவா பின்ன மட்டை வா. எண்ணெயை தாண்டா ஏற. ஐயோ நான் மாட்டப்பா. தோப்புக்காரன் கண்டான்னா விட மாட்டான். இந்திரா தோப்புக்காரனே தெரியும்டா. நான் சொல்லிக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி ஏறா. போன வாரம் கூட முனியாண்டி ஹோட்டல பார்த்தேன். யாரா தெரியாம இளநீ பிடுங்குறது திருட்டுப்பா. எதுனா திருட்டு? ஏது திருட்டு ஏது திருட்டுலன்னு எங்களுக்கு தெரியாதா? வாய்க்கால தண்ணி ஓடுது, அள்ளி அள்ளி குடிக்கிறான். அதே திருட்டா? அதே தண்ணி தாண்டா பூமி வழியா வந்து வேர் வழியா ஏறி காயில தேங்கி இருக்கு. அதனாலதான் தேங்கான பேரு. அங்க குடிக்கிறான், இங்க குடிக்க கூடாதா? எனக்கு தெரியாடே. திருட்டுடா. ஏறா ஏறாடா. நான் சொல்லிக்கிறேன்டா. ஏறா. பாத்துட்டாருன்னா பாத்துட்டாருன்னா குதிடா. எப்படிப்பா? தென்னை மரம் தாண்டா, சின்ன மரம் தாண்டா. ஏறா ஏறா ஏறா. உதைக்கிற உதைக்கிற. ஏறா ஏறா அடிக்காத. ஏறு ஏறாடா. ஏறா ஏறா. கேட்டா இறங்க தெரியுமா? தெரியாது. அப்ப சரி ஏறு. பெரிய காயா பார்த்து பிடிங்கி போடு. விழுந்துறாரு டேய். காய போட்டு அப்புறம் நீ என்ன வேணா ஆகு. தோப்புல மது என்னையா இவர் வருவாருன்னு? இவர் வர்றாரு அதானே? மனம் மாறிட்டாரா? வாங்க பாய், வாங்க பாய். இது நம்ம தோப்புங்களா? நம்ம தோப்பு தான். நம்ம தோப்புல உனக்கு என்னப்பா வேலை? அடியேன் ஒரு கதாசிரியர். இருக்கட்டும் இருக்கட்டும். சொந்தமா கற்பனையே கிடையாது. இருக்கட்டும் இருக்கட்டும். பாக்குற எதையும்
நேர்லயே ரசிச்சு உண்மையை அப்படியே எழுதுற பழக்கம். ஆஹா, நம்ம இந்திய தேசம் இருக்குது, எல்லையில்லாத ஒரு தேசம். இந்த தேசத்துலதான் எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை மக்கள், எத்தனை மாடுகள், எத்தனை கட்சிகள், எத்தனை கொடிகள். ஒரு பக்கம் கூவம் நதி, இன்னொரு பக்கம் கோதாவரி நதி. ஆஹா ஆஹா. ஏப்பா, நாங்க அன்னாடம் கண்ணால பாக்குறத நீ கதை எழுதி சம்பாதிக்கிறியா? எல்லாம் ஒரு பொழப்பு தாருங்களே. இந்த பூமி இருக்குது, இது ஒரு புண்ணிய பூமி, மண்ணு பூமி. அல்ல என்ன கதை எழுதுறியா இல்ல வித்த காட்டுறியா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மண்ணில்தான் எத்தனை தென்னை மரங்கள், ஒவ்வொரு மரத்திலையும் எத்தனை இளநீர், இளநீரை சுத்தி எத்தனை பாடைகள், எத்தனை மட்டைகள். இளநீரை சுத்தி பாடைகளும் மட்டைகளும் தாப்பா இருக்கும். உன் கதை இப்ப எந்த கட்டத்துல இருக்கு? கதை கதை கதாநாயகன் தலைக்கு மேல ஆபத்து. அண்ணாதான் காப்பாத்தும். தடுமாறுறான், கிணறான், பேலன்ஸ் கிடைக்காம விழுந்துருவான் போல் இருக்கு. இடையிடையே எச்சில வேற முடிக்கிறான். எந்த நேரத்துல விழ போறானோ தெரியல. அவன் விழறானோ இல்ல அது விழுவுதோ? அல்ல அல்ல. நீ ஓடாத, நீ ஓடாத, நீ ஓடாத. ப்ளீஸ் சைத்தான் கதையா எழுதுறா. என்ன பண்ற மாதிரி என்ன பிடிச்ச என்ன பண்றது? அண்ணா கிடைக்க ஓடா. நீ வந்து ஒதுக்கிற வரைக்கும். ஏய் சைத்தான் பையா, வேலை போயிட்டியா நீ? அங்கே இருடா, அங்கே இருடா. அவனை பிடிச்சு கொண்டாரு. ஏய் ஓடாதே ஓடாதே ஓடாதே. நின்றா நான் பிடிக்கணும், நின்றா நான் பிடிக்கணும். ஏய் ஓடாதடா, என்னால ஓட முடியல. ஏய் சைத்தான் பையா, ஓடாதடா ஓடாதடா. ஏய் நீ இறங்காதே, நீ இறங்காதே, நீ இறங்காதே. இரு அங்கே இரு, அங்கே இரு, அங்கே இரு. ஏண்டாடே ஏண்டாடே, ரெண்டு பையனும் எங்கிட்ட ஜல்சா பண்றீங்களா? ஓடி விளையாடுறீங்களா? உன் மாமாடா, உன் மாமாடா. ஏய் நீ ஓடாதே, நீ ஓடாதே. நீ இரு இரு இரு, இருடா இருடா இருடா. ஓடாதே. ஏய் நீ இறங்காதே, நீ இறங்காதே, நீ இறங்காதே. இரு இரு, ஓடாதே. நின்றா நான் பிடிக்கணும், நின்றா நான் பிடிக்கணும். ஓடாதே சைத்தான் பையா, இப்படி பையா ஓடாதடா ஓடாதடா ஓடா. ஏண்டாடே சைத்தான் பசங்க ரெண்டு பசங்களும் ஓடி போயிட்டானுல. அவனை கையில கிடைச்சிருந்தானுல, அப்படியே கைமா 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 பண்ணிருப்பாங்க. அல்லா குடுக்கிறது சகர கடை சம்பளம், சட்டி பானை கழுவுறது பத்தாது, பொட்டி படுக்க வேற தூக்கி சமைக்கணும். வெள்ள போடுறான். இந்த பாடுறா, நான் திருச்சிக்கு போறதே லதா கல்யாண விஷயமா தான். ரெண்டு ஒண்ணு கேட்டுவிட்டு 4 நாள் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்னம்மா பெரிய புராணத்தை சும்மா திருப்பி 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 படிக்கிற மாதிரி சும்மா சும்மா சொல்றீங்க? ஒரு தடவை சொன்னா போதும், புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வேன். எதையுமே 10 தடவை சொன்னதாட உன் மரமண்டையில ஏறுது. கோமதி, நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இங்க லேட் பண்ணிக்கிட்டாரு, கவர்மெண்ட் பஸ் காத்தா பறந்துடும். நான் ஒண்ணும் லேட் இல்ல, எல்லாம் உங்க மகதான். இல்ல மம்மி, நான் எப்போ ரெடி. பாத்தியா, என் மக எப்பவுமே கரெக்ட். பரப்பலாமா? பரப்பலாம் பரப்பலாம். ஆமா, நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே வீட்டு சாவி கொண்டு போயிடாத, சாவி கொடுத்துட்டு போ. உங்ககிட்டயா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாட்டு கடைக்கு போயிருவீங்க, உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி தூக்கம் வராத. வீடு திறந்து கிடக்குதா பூட்டி கிடக்குதா நிதானமே புரியாத. மம்மி அப்ப சாவி என்கிட்ட கொடுங்களேன். சரிதான், உனக்கு ஒரு கால் காலேஜ்ல இருக்கும், மறுகால் டான்ஸ் கிளாஸ்ல இருக்கும், ஒரு வினாடி தியேட்டர்ல இருப்ப, மறு வினாடி பீச்ல இருப்ப. அவ வந்தா இவன் வந்தாலும் விளையாட போயிருவேன். வீட்டை பத்தி கவலைப்பட மாட்டியே? நீ இப்ப சொல்றத பார்த்தா வீட்டு சாவி ஆறுமுகம் போயிட்டு கொடுத்துட்டு போக இருக்க. ஆமா, டேய் ஆறுமுகம், வந்தே வந்தே. இந்தாடா வீட்டு சாவி, பத்திரமா வச்சுக்கோ. டேய் 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 டேய், அந்த இடத்துல பறந்துறாதடா, பூமியில கொஞ்சம் கால் பாவட்டும். டேய், எல்லாரையும் நம்பாம நம்மகிட்டயே சாவி கொடுத்துட்டாங்களேன்னு தலைக்கணம் வந்துடாம சத்திர மாதிரி வீட்டை திறந்து போட்டுட்டு நீ பாட்டுக்கு சகாக்களை கூட்டிட்டு நடுவு ஆள்ல உட்கார வச்சுக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு பீடியை குடிக்காத. ஐயோ, என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் சீட்டாடும் போது பீடி குடிக்க மாட்டேன், பீடி குடிக்கும் போது சீட்டாட மாட்டேன். சிச்சி பயமுடுறா. அம்மா லதா கண்ணு, காலாகாலத்துல சாப்பிடுமா. உனக்கு ஏதாவது திங்கணும்னு தோணுச்சுன்னா தின்ன பொறிவிழாங்க அவருண்ட வச்சிருக்கேன், திங்க மறந்துடாத. இல்லாங்க உங்களை தானே. என்ன என்ன ஆவக்கா ஊர்காந்த ஜாடியிலே தான் வச்சிருக்கேன். ஆறுமுகம் பய வைக்க மறந்துட்டாலும் கேட்டு வாங்கி வச்சு சாப்பிடுங்க, குதிக்காதீங்க. யார் வேணும்? திருச்சியிலே போய் குடி இருக்க போற மாதிரி வளவளான்னு பேசிக்கிட்டு இப்ப புறப்படியா இல்லையா? டே தீவிட்டி, பெட்டி படிக்கலாம் கார்ல கொண்டு போய் விட. எல்லாம் டிக்கல வச்சுட்டேன்.
பொட்டி படுக்கலாம் சீக்கிரம் வச்சிருக்கேன் பிளாஸ்கெல்லாம் வச்சுட்டேன் பத்திரமா பாத்துங்க கவுந்துராம. ஆறுமுகம் நான் அந்தாண்ட போனதும் ஐயா சாவி கீழே கேப்பாரு குடுத்துறாத. ஐயா என்ன ஆண்டவனே வந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஏறுங்கம்மா. கார்ல இரு. ஏய் அம்மாவை பஸ்ல விட்டு நான் குழந்தை கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஷாப்புக்கு போயிட்டு வரேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் தின்னா போடுவேன் வீட்டை பாத்துக்கிறேன். அம்மா கண்டப்பா நீங்க சுத்தாத நீ சுத்துறீங்க. ஆறுமுகம் எங்கேயும் போயிடாத. போயிடல ஏயா பேசிட்டு நிக்கிற தெரியல? ஏயா நொய்யு 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 ஆறு நடிக்கிற? மிஸ்டர் வண்டி வந்து கண்ணு தெரியல? ஹாய் சரோஜா தேவிடா. ஏமா இன்னைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இல்லையா? மிஸ்டர் என்ன பேசுறீங்க? ஆறு அடிக்கிறது வேற யாரு? டிரைவர் தான். பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. ஏடா கடுக்கரும் நாமும் போட்டுட்டு இருந்தா பெரிய மனுஷனா? மிஸ்டர் அவர் யார் தெரியுமா? உங்க சொந்தக்காரரா? என்ன மிஞ்சி சொந்தமா இருந்தா என்னவா இருப்பான்? மாமாக்கார மாதிரி இருக்கிறான். ஏமா இந்த பையனுக்கு பேசுறதெல்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டு நிக்கிற? போ வண்டியில போயாரு. நடைய பாடுறா. அறிவு கட்ட பையனு என்னடா அது வழியை மறிச்சுக்கிட்டு வண்டி போவானா? வண்டி ரிவர்ஸ்ல போவாதா? வண்டி ரிவர்ஸ்ல போகும், காலேஜ் ரிவர்ஸ்ல வராது. ஏய் ஒழுங்கா ஒதுங்குற காரை மேல ஏத்தி போட்டு போடுவான். ஆமா ஏறடா ஏத்துறா. ஏன்டா தவறாத வர? எங்க குடும்பத்துல என்ன கஷ்டம்? ஏன் தற்கொலை பண்ணிட்டீங்க? இல்லப்பா மீன் இழுத்துடுச்சு, நான் விழுந்துட்டேன். நல்ல நேரத்துல நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும்? வேலை வேணும் சார். ஆஹா, உனக்கு என்ன தெரியும்? கார் ஓட்ட தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அவன் கார் ஓட்டுவாங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நாளைக்கு பேசுவான் சார். ஆஹா, நம்ம கம்பெனில நாளைக்கு செலக்ஷன் இருக்கு. நீங்க 2 பேரும் வாங்க. நம்ம கம்பெனி விலாசம். ரொம்ப குட் பாய்ஸ். மெதுவா பிடிக்கப்போ. இந்த மீன் இதை எடுத்துக்கோ. அவன் கேட்பான். யாரும் செலக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? எந்திரிங்க, உட்காருங்க. செலக்ஷனுக்கு 10 பேர் வந்துட்டாங்க சார். எதிர்ங்க, நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க, அப்பா வருவாங்க. வேற கிடையாது உங்களுக்கு. அப்பா சேல்ஸ்மேன் வேலைக்கு வந்தவங்களா அங்கே உட்காருங்க. டிரைவர் வேலைக்கு வந்தவங்களா அங்கே உட்காருங்க. பெஞ்ச கண்டா போதும் உள்ள போயிடுறியா? ட்ரெயின்ல போய் அதே பழக்கம். ஆபீஸ்ரா படா. ஆபீஸா? என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் கம்பெனில வைக்கிற ஜாமான் பேர் போட்டிருக்கு, பார்த்து படிச்சுக்கோங்க. முதலாளி வருவாரு, பார்க்காம ஒப்பிக்கணும். முதலாளி எப்போ வருவாரு? இப்ப வருவாரு, படிங்க. கண்ணாடி ஏங்க நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? ஹைடெக்ஸ் வரலும் படிச்சிருக்கேன். இங்க கேட்கலையா? பள்ளிக்கூடத்துல பிஏ.
சோப்பு சீப்பு கண்ணாடி போடுற யாராவது லோஷன் ரேஷன் லோஷன் ரேஷன் இது ஒடிக்கிறோன்னு புத்தர் அக்கர் சித்தர் விநாயகர் சோப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி தாண்ட மாட்டேங்கிற பிஏ தாண்டிட்டேங்கிற போயா சோப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்குவீர் ஆச்சரியக்குடி வாங்குவீர் ஆச்சரியக்குடி சோப்பு சீப்பு கண்ணாடி என்னப்பா அது என் பேர் போட்டிருக்கே உன் பேரா போட்டிருக்க என்ன பேர் உன்னது கரீம் நல்லா பாரியா கரீம் இல்லையா கிரீமியா அல்சேஷன் இருக்காங்க நீங்க எல்லாம் சேல்ஸ்மேன் செலக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? என் பியூன் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல? இப்ப நான் உங்களை கேள்வி கேட்க போறேன். உங்க பேர் என்ன? கிரீம். கரீம கிரீம்ங்கிற கிரீம கரீம்ங்கிற என்னையா படிச்ச கோளாரா? சொல்லுங்க. பார்த்து சொல்லப்படாது. சோப்பு சூப்பு சூப்பா வச்சு குடி போப்பு. நெக்ஸ்ட் சோப்பு சீப்பு கண்ணடி முன்னாடி போ. எனக்கு ஒண்ணு வராது சார். ஓ வேலைக்கு சேர்த்துக் கொள்ளவும் மற்றவை நேரு தங்கள் என் குருசாமி. ஓ ஆடிட்டரா நீ? அண்ணாமல எங்க நீ சொல்லு பாப்போம். சார் மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டேன். நான் அந்த பக்கம் நின்னு நீங்க இந்த பக்கம் நின்னா சொல்றது கொஞ்சம் சௌரியமா இருக்கும். முதல்ல வேலைக்கு வந்து சேர்றேன். கிழக்கு பக்கமா பாத்துருன்னு சொன்னா எல்லாம் வெற்றிகரமா முடியும்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது. ஓ அப்படியா? சரி எங்க சொல்லு சொல்லு. இப்பவும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு. பையன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தானே? அப்ப வலது பக்கம் நிக்கட்டுமே. நின்னுடா அண்ணாமல. வாங்குவீர் வாங்குவீர். குரங்கு மார்க் டாய்லெட்ஸ், சோப்பு சீப்பு கண்ணாடி, பவுடர் ஹேர் ஆயில் ஹேர் பின், சேஃப்டி பின், ஐடெக்ஸ் கியூடெக்ஸ் லிப்ஸ்டிக் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் லோஷன் அத்தர் புனுகு ஜவ்வாது ரிப்பன் ஸ்னோ கிரீம். வெரி குட் வெரி குட். நம்ம கம்பெனிக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். அப்பா எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உனக்கு நான் வேலை தரேன். இப்படி உட்கார். ரொம்ப தேங்க்ஸ். ஓ நீ கூட டிரைவர் செலக்ஷனுக்கு வந்திருக்கியோ? ஆமா சார். எல்லார்கிட்டயும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்காப்பா. உங்களை எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்பாப்பா முதல்ல இவனை கேள்ப்பா. கம்பராமாயணத்தை இயற்றியது யார்? நான் இல்ல சார். கம்பராமாயணத்துக்கு கம்பெனிக்கு என்ன சார் சம்பந்தம்? நெக்ஸ்ட். தெரியாது சார். நெக்ஸ்ட். தெரியாது சார். கேள்வியிலேயே பதில் இருக்குது. எப்படி? கம்பராமாயணத்தை இயற்றியது கம்பர். கரெக்டா சொல்லிட்டான். இது கூட தெரியல மக்கு. இன்னொரு கேள்வி. சைக்கிளுக்கு எத்தனை வீல்? 2 வீல் சார். 2 வீல் தான் சார். 2 வீல் சார். 2 வீல் தான் சார். 4 வீல். ஏன் சிரிக்கிறீங்க? எப்படி 4 வீல்? பேக் வீல், ஃப்ரண்ட் வீல், செயின் வீல், 3 வீல். வெரி குட் வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். நீங்கள்லாம் வேண்டியதில்லை. போலாம். போங்க போங்க. வந்திருந்த கூட்டத்துல நீங்க 2 பேர் தான் சுமார். நீதான் சேல்ஸ்மேன், நீதான் அவன் காருக்கு டிரைவர். போங்க ஃபேக்டரிக்கு போ. இந்த வீட்டுல இந்த பையன் தான் பெரிய பொறுப்பா இருப்பான்னு சொல்லி சாவி அவங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இந்த பையனடா நான் ஊர் சுத்த போயிருக்கான். வரட்டும். என்னப்பா வீட்டை திறக்கல? ஆறுமுகம் எங்க? அவன் பேர் ஆறுமுகமாச்சம்மா. ஆறுபட வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும். வரட்டும் வரட்டும். அந்த பையன் இருக்கிற ஒரு முகத்தை கீறி போடுறாங்க. இன்னும் வீட்டை திறக்கல? இன்னும் வீட்டை திறக்கலையானா? நீங்க முன்ன வந்துட்டு போனீங்களா? நான் வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு சார். வந்து பார்த்தா வீடு பூட்டி இருந்தது. சரி வெத்தலை வாக்கு போட்டு வரலாமேன்னு கடைக்கு போனேன். கதவை திறக்கிறது இருக்கட்டும். முதல்ல எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் கதவை திற. பதில் சொல்லிட்டு அந்த பக்கம் நகரு. இத்தனை நேரம் எங்கடா போன? எங்கடா போய் சுத்திட்டு வர்றேன்? ஆறுமுகம் அப்பா கேட்கறாரு இல்ல, பதில் சொல்றது தானே. அப்பா நீ இறங்கா என்னில் புகழ் ஏஜே. அப்பனே இந்த அடானா ராகம் வராம அடம் பிடிக்குதே, அது மாதிரி அடம் பிடிக்காதே. ஐயா கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில சொல்லு.
அடான ராகம் மாத்திரமா உனக்கு அடம் பிடிக்குது, அத்தனை ராகமும் உனக்கு அடம் பிடிக்குது. என் சொந்த விஷயமா சில ஃப்ரெண்டுகளை போய் பார்த்துட்டு வர்றேன். ரேஸ் குதிரை அடக்கிற மாதிரி என்னமோ ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. யாரும் அதை ஆர்ப்பாட்டம் பண்றா? யாரும் ஆர்ப்பாட்டம் பண்றா? அரஞ்சன மூஞ்சி போற பெருமை பயில வீட்டை பூட்டி வச்சு எங்களை வீதியில நிறுத்தி வச்சுட்டு யாரும் ஆர்ப்பாட்டம் பண்றது? எடுறா சாவிய. சாவியா? சாவியா? அது இந்த மூச்சு இழுக்கிற வரைக்கும் நடக்காது. அது இந்த வீட்டு அன்னையின் ஆணை. அன்னையின் ஆணை. பானம் பிடிக்கிற வயலுக்கு அன்னையின் ஆணை. இந்த ஒரு சாவி, சாதாரண சாவி, என்ன வெளியில எனக்கு வச்சு என்ன இந்த ஷாப் மர்ச்சன்ட் அப்புறங்கத்தை இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். இந்தம்மா, உனக்கு ஒரு சாவி, இது எனக்கு ஒரு சாவி. ஏய், உனக்கு ஒரு சாவி. இனி அவங்க பூட்டிக்கலாம், திறந்துக்கலாம், வெளியே போய்க்கலாம். ஒரு பய தயவு தேவையில்லை. எப்படிமா என் யோசனை? சரியான திட்டப்பா. ஏய், நீ போய் வேலையை கவனி. என்ன பாகவதர், எப்படி? அருமையான ஐடியா. சுருட்டி ராகம் என்கிட்ட செஞ்சுருட்டி ஆகுற மாதிரி பய வாழை சுருட்டிக்கிட்டு போயிட்டானே. வாயில ஓவர்லோட் ஆகி போச்சு. யார் மேலே துப்பிடாது. வாயை கழுவிட்டு பாட்டை சொல்லி கொடு. வாமா வா. போமா. ஆறுமுகம், ஆறுமுகம் எங்க போயிட்டான்? மார்க்கெட் போயிட்டானா? ஓ மை காட், 9:45. அப்பாவை பார்த்து அந்தரத்துல நிக்க வேண்டியதா. டாக்ஸில வந்து காலேஜ் போயிடலாம். பாத்தியில இருக்க மாட்டாங்களே. தாப்பங்கிட்ட ஒரு சாவி, மகக்கிட்ட ஒரு சாவி, மாட்டிக்கிட்டு இந்த பூட்டு தவியா தவிக்குது. இந்த பூட்டுக்கு வாய் இருந்தா என்கிட்ட மாரடிச்சுக்கிட்டு சொல்லணும், அது குறைய. இதுல நான் வேற உனக்கு இம்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆர்டர் கொடுக்குறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மாசத்துக்கு வேண்டிய சரக்குகள்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மந்த் வாங்க. வெரி குட் பையா, உள்ள கொண்டு போய் வை. ரொம்ப சந்தோஷம். Sir, you should know. What shall I say? I am the sales representative of Monkey Mart Toilet Soap, Seepu, Kannadi. Sir, நான் இந்த லைனுக்கு ரொம்ப புதுசு. நீங்க எல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்தாதான் எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். எல்லாம் உங்க தயவு. நல்லா சொன்னீங்க. சரக்குகள் சேல்ஸ் ஆக ஆக எங்களுக்கு தானே கமிஷன் ஏறிக்கிட்டே போவோம். இதை நீங்க சொல்லியா தெரியல. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக தானே சொல்றது. சம்பிரதாயம்
நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்தவங்க? பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சி. இப்ப கஷ்டப்படுறது வந்து சென்னை. ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களா? அடுத்தபடியா எந்த டிஸ்ட்ரிக்ட் போறீங்க? இந்த அடி அடிச்சா எந்த டிஸ்ட்ரிக்ட் போறது? இங்கே கடக்க வேண்டியதான். யாரு சேல்ஸ்மேனா? யாரு உங்க சேல்ஸ்மேன்? மதுவா? சார் நான் தான் மது சேல்ஸ்மேன். நீங்க தான் மதுவா? உங்களுக்கு தான். ஹலோ, குட் மார்னிங் சார். ஆமா நான் தான் சார். ஆமா சார். என்ன ஆமா சார்? இப்ப டைம் என்ன? மணிக்குண்ட்ல 3 அடிச்சு பெரிய முள்ள 6ல தொங்குது. டவர் காசு டயத்தை நான் கேட்கல, உன் வாட்ச் டயத்தை தான் நான் கேட்கிறேன். சார் இங்கேயும் அப்படிதான் சார் இருக்குது. ஏன்னா மணிக்குண்ட பார்த்து தான் இங்கேயும் டைம் அட்ஜஸ்ட் பண்ணேன். பாட்டி கிட்ட பேசும்போது கூலா இருக்கணும், சிரிச்சு பேசணும், முகத்துல எண்ணெய் வழியப்படாது. கர்ச்சிப்பு இருக்குல்ல, இதா இருக்கு சார். தொடச்சுக்க. தலையை சீவு, சீப்படுத்து சீவிடா. நல்ல பிசினஸ் பண்ணு. இன்னைக்கு உள்ள 5000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நீ காமிக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். எஸ் சார். சரக்கு பணத்தை கொடுங்க. தேங்க்யூ. என்ன சார் இது 90 பைசா குறையுது? 3 முட்டையை எடுத்து அந்த பைக்குள்ள வைக்கல, அதுக்கு கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்துருக்கேன். சார் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானே. நான் வச்சேன், அவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, கழிச்சுட்டு தராரு. முட்டை வேணா திருப்பி கொடுத்துறேன் சார். சார் நாங்க வியாபாரம் பண்ணதான் திருப்பி வாங்க மாட்டோம் சார். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வேற பார்ட்டி யாராவது இருந்தா சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி இந்த பார்ட்டி பத்தலையா? ஷெனாய் நகர்ல ராஜம்மாள் ஸ்ட்ரீட்ல 101வது நம்பர் வீடு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஆளு முகஸ்துதி பிரியர். நீங்களே வீடு தேடி போனா உங்களுக்கு எக்கச்சக்கமா கொடுப்பார் ஆர்டர். அதா இங்கே இரு, இத வந்துடுறேன். சரிடா, சீக்கிரம் போய் முடிச்சுக்கிட்டு வா. லொடன்னு பேசிக்கிட்டு இருக்காம. அடாவா இல்லடா, தோப்புல தேங்காய் திருடும் போதாண்டா அடா போடலாம். இப்போ நீ சாதாரண டிரைவர். யூ ஷுட் நோ ஐ அம் தி சேல்ஸ்மேன் ஆஃப் த மதுடா. போடா, சும்மா வள பேசிக்கிட்டு இருப்பான். இவங்கிட்ட 10 ரூபாய் கையில இருக்கக்கூடாது. 10 பேருக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். போடா வெளிய. டேய் நில்றா. ஆமா, இங்க இருந்த வாட்ச் எங்கடா போச்சு? என்ன கேட்டா? யார கேக்குறது? நானா எடுத்தேன். பச்சை இடத்துல நல்லா தேடி பாருங்க. இந்த வீட்டுல எது காணா போனாலும் நான் தான் தோக்கு. எவ்வளவு காலம் வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட நல்ல பேரா எடுக்க போறேன். ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா கூட ஒரு பெரிய முதலாளியா இருப்பேன். யார் நீ? என்னையா வேணும்? I am the representative of what shall I say, monkey mark toilets. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, சீனோ, செண்டு, பவுடரு, மைய எல்லாம் சேர்த்து சொல்லியா? பவுத்துக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை தயார் பண்ணாதீங்க. பர்சனாலிட்டிக்கு வேண்டிய பொருளை தயார் பண்ணி நாட்டை கெடுங்க ஐயா. இப்படிதான் வெள்ளைக்கார சினோவையும் பவுடியும் எடுத்துக்கிட்டு நாட்டுக்குள்ள வந்தான். நீ இப்ப அதை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. என்ன நடக்க போகுதோ? மூஞ்ச பாத்தியா? விளக்கண்ண வடியுது. அப்படியா இருக்குது? பிரமாதமா இருக்கு. முதல்ல இந்த விக்க வந்திருக்கிய அந்த சினோவையும் பவுடையும் எடுத்து உன் மூஞ்சில போட்டு கிளீன் பண்ணு. Could you mind leading me to the toilet room? என்னையா கடிக்கிற? இல்லப்பா, கண்ணாடி வச்ச பாத்ரூம் எங்க இருக்கு? போக அத கேக்குறியா? அங்க இருக்கு, அதுவும் பாரு. Thank you so much. Thank you. முதலாளி கிட்ட பேசு இங்கிலீஷ். அவன் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. இந்த முகத்தோட வியாபாரம் பண்ணா எவன் வாங்குவான்? இருக்க மாட்டானே ஒரு பக்கம். வர வர இந்த பயலுக்கு வாயும் வயிறும் தான் பெருக்குதே தவிர அறிவு பெருக்கவே இல்லை. வந்தா வந்த இடம், போனா போன இடம். தனியா முடிச்ச வேஸ்டனை போட்டு போட்டுத்தான் தர முடியல. அப்படி திருச்சியா நிக்குது. முதல்ல கொஞ்சம் தண்ணியை போட்டு இந்த வேஸ்டனை எடுத்தா தான் முடிய அடங்கும் போட்டுருக்கு. வீட்டுல தெளிச்சு விட்டாங்க. அடுத்தது நம்மளே தேய்ச்சுக்கிறோம்.
வயலுக்கு போய் ஆறுமோன்னு ஒரு அழகான பேரை வச்சாங்க. 10 தலை ராவணன் வச்சிருக்கான். நமக்குன்னு செட்டி பண்ணி விட்ட ஆண்ட ஏதோ வேலையை சொன்னோம் கேட்டும் மரியாதை கிடையாது. ஹலோ ஹலோ என்ன 10 நிமிஷத்துல வரமிட்டு போறான்? என்ன செய்யறான்? சரிதான், அங்க ஏதாவது கரங்க உட்கார்ந்து இருக்கு, அதையே பார்த்து ஈடு பல்ல இழிச்சுக்கிட்டு இருப்பான் மடைய. போய் அவரை பேசிக்கிறேன். என்ன வீடு பூட்டிருக்குது? பக்கத்து தெருவுக்கு போயிட்டானா? போறது போறான், மடைய என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவானா? ஒரு டிரைவர் ஒரு வேன் வந்திருக்கிறது கவனமே இல்லையா அவனுக்கு? நடந்தே வச்சுக்கிட்டு எடுத்துறானா மடைய? வீட்டுல என்ன ஒளிஞ்சு விளையாடுறீங்களா? I am the sales representative of இங்க வேணும்பா. போய் இந்த வீட்டுக்கு வந்த பாரு. என்ன பூட்டிட்டாங்க? ஐயோ, I am the sales representative of Monkey Mark. சோப்பு சேப்பு கண்ணாடி. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். இது என்ன விளையாட்டு சார்? ஹலோ 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 ஹலோ. இவ்வளவு பெரிய வீடு, வீட்டை சேர்ந்தவங்க யாரும் மேல நான் வெடியாளு, நான் உள்ள இருக்கேன்னா நான் மட்டும் நான் திருடனா? எனக்கு இதே வேலையா? உள்ள வந்தேன், பாத்ரூம்ல தலையை வரல. இது தப்பா? தப்புதான் செய்யலப்பா. அதுக்கே அது. ஹலோ ஹலோ. ஒரு மணி காணும். ஹலோ ஹலோ. வீட்டை கட்டி வச்சுட்டு வெளியே போறதுக்கு ஒரே ஒரு கதை வச்சிருக்கிறோம், அதையும் பூட்டி வச்சுட்டு போயிருக்கிறோம். பாட்டை
ರಘುವರ ನಿನ್ನು ಬಿಂದ ಕಲತರ ಬ್ರೋಚೇವಾ ಅರೆ ಬರುರ ಓ ಚದುರ ನನ್ನಾದಿ ಬಂದಿದ ನೀವರ ಜಲನ್ನಯ್ಯ ಓ ಚದುರ ನನ್ನಾದಿ ಬಂದಿತ என்னையா அதே கண்ணு ரெண்டு அதே மூக்கு இந்த பொண்ணு போட்டோ எப்படி இங்க வந்துச்சு ஐயோ கடைசியா நான் இந்த வீட்லயே வந்து மாட்டிட்டா அது வருது அதே பொண்ணுதான் கூட்டின வீட்டுக்குள்ள நான் இருக்க பார்த்து திருடன் கட்டிட்டா பார்க்க விட்டா வேணா ஒழிச்சுக்கிறேன் ஆமா நீயே சொல்லிக்க. ஐயோ கண்ண பாரு, அசல் மீன் மாதிரியா இருக்கு. ரெண்டையும் பிச்சு தண்ணியில விடு. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆன உடனே அவர்கிட்ட என்ன கேட்ப? சம்பளம் பூராத்தையும் முழுசா கேட்ப. நீ மாத்திரம் என்ன விதி விலக்கா? பொம்பளையா பிறந்துட்டேன். அதுக்கு நாங்களாம் வருத்தப்படணும். நீ ஏன் என்ன செய்யறது? இனிமே என்ன செய்யறது? அது அவ்வளவுதான். நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன்னா? ஆம்பளையாவா? நீயா லாட்டரி அடிப்ப? நிச்சயமா சொல்றேன்டி, நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி. ஆம்பளைக்கெல்லாம் இதே வேலையா? ஏண்டி லிப்ஸ்டிக் கசக்குதா? இனிக்கிறதுக்கு என்ன, இது என்ன ஜாங்கிரியா? ஒண்ணு பண்ண, லிப்ஸ்டிக்க போட்டுக்கிட்டு ஜீராவையும் பூசிக்கும். இனிக்கும் செய்யும், கையோட ஈயும் முய்க்கும். நீ பொல்லாத குறும்புக்காரடி. இது ஒண்ணு கத்து வச்சிருக்கீங்க. ஏண்டி வீனஸ் தேவதை மேனியை பாத்திருக்கியா? ஸ்வெட்டர் போட்டு நான் பார்த்தது இல்லம்மா. பாத்திருக்க மாட்டியே? நான் தாண்டி கிழக்கு தீய வீனஸ் தேவதை. வாங்க வீனஸ் தேவதை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பார்க்ல ஃபவுண்டன் பக்கத்துல போய் நில்லுங்க. தனியா இருந்தா எதை வேணா சொல்லிக்கிறதா? அம்மா அம்மா அம்மா, ஏங்க கோமா? அம்மானு கூப்பிட்டேன்னு கோமா? உங்க பேர் தெரியாதுங்க. இல்லன்னா நான் ஏங்க உங்களை அம்மானு கூப்பிடுறேன்? பாருங்க, இன்னும் ரிப்பன் கட்டுற வயசு கூட முடியல, அதுக்குள்ள நீங்க எப்படிங்க அம்மா வாங்க முடியும்? வேண்டாங்க, நல்லா இருக்காங்க. I am the monkey. I am the sales representative of Monkey Mart Toilets. Soap சீப்பு கண்ணாடி. ஏங்க நானா உங்களை முதல்ல தொட்டேன்? இல்லைங்க, எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. இதனால என் பேர் கட்டாலும் பரவாயில்ல, பத்திரிக்கையில என் பேர் வந்தாலும் பரவாயில்ல. நீங்க தானே முதல்ல என்ன தொட்டது? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஆமா நீங்க தான். பட்டுமா? என்னங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்கீங்க? மூச்சு இருக்குது. விளையாடாதீங்க. என்னங்க மண்டையை போட்டதானா? எங்க பின்மண்டையில தான் அடியா? அடியே இல்ல. போட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படி வந்த? அறிவு இருக்கா? உள்ளுக்குள்ள வந்து வெளியே எப்படி பூட்டுறது? உங்க ஒப்ப நான் இருக்கிறத பார்க்காம பூட்டிட்டு போயிட்டான். அப்போ நான் பாடுனத கேட்டேன். நான் பேசுனத ரசிச்சேன். ஐயோ நான் சற்று காயிட்டனே. இந்த நான் கரெக்டா சொல்லறேன். இல்ல பாத்தியா? கண்டாய், கண்ணை இருக்க மூடிட்டேன். அது மாத்திரம் இல்லம்மா, யாருமே இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பொண்ணு தனியா ரெண்டு கண்ணாடி முன்னால என்னென்ன பேசுவாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆறாவ மில்லுக்கு பிறந்தவளா? எடுத்ததுக்கெல்லாம் சங்குதிரா?
இந்தாமா. ஹேய். ஐயா. வாமா, இந்த ஒரு பாட்டையே பாடி முடிச்சிருக்கா. அப்புறம் என்ன? கதவு சாத்துறதே அழகா சாத்துறீங்க. ஐயோ, வாங்க வாங்க. அடடே, அது என்னங்க உங்களுக்கு ரொம்ப வெட்கப்படுறீங்க? வாங்க, இப்படி உட்காருங்க. நல்லா தான் இருக்கீங்க, உட்காருங்க. நீங்க என்ன பத்தி தப்பா நினைக்கிறேன்னா ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு என்ன பத்தி என்ன அபிப்பிராயம்? அபிப்பிராயப்படும்படி அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு? சோப்பு, சீப்பு, கண்ணாடி இருக்கு. நான் வந்து குரங்குமார் டாய்லெட்ஸ் கம்பெனில சேல்ஸ்மேனா இருக்கேன். சாம்பிள் எல்லாம் காமிச்சிட்டு போறவங்க இந்த வீட்டுக்கு வந்த இடத்துல எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். நீங்களாவது பாருங்களேன் சாம்பிள்ஸ். பாத்தீங்களா, கம்பெனில தயார் பண்ற குரங்குமார் சோப். இந்த சோப்பை தேய்ச்சி குளிச்சு படுத்தீங்கன்னா ஒரு கனவு வரும் பாருங்க. கனவு வருமா? கனவு வரலன்னா நீங்க தூங்கலன்னு அர்த்தம். தூங்கியும் வரலன்னா சரியா தேய்ச்சி குளிக்கலன்னு அர்த்தம். தேய்ச்சியும் கனவு வரலன்னா விலையை குறைக்கிறதுக்காக வேணும்னே சொல்றீங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா, எங்க கம்பெனில தயார் பண்ற சீப்பு. இந்த சீப்புல ஒரு விசேஷம். எப்படி வேணா வளைக்கலாங்க, முடிச்சா போடலாம். முடியாத பாருங்க, இங்க பாருங்க. பாத்தீங்களா, இஷ்டத்துக்கு அப்படி அப்படியே பாருங்க. ரப்பர் மாதிரி போகுது பாத்தீங்களா. பாருங்க, சீப்ல முடியா போட்டுருவேன். ஒண்ணும் ஆகாது, தைரியமா வளைங்க. அட வளை, நாங்க செஞ்ச சீப்பு எங்களுக்கு தெரியாத பத்தி வளைங்க. ஐயா வளைங்க. உடைஞ்சு போச்சே. என்ன பண்ணீங்க? உடைச்சிட்டேன். உடையாதுன்னு சொன்னீங்களே. அதானே. அது இப்ப நீங்க எப்படி வளைச்சீங்க? இப்படி. ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே. கம்பெனில சொல்லிருக்காங்க இப்படி வளைக்க கூடாது, இப்படி வளைக்க. ஐயோ, சரி. இங்க பாத்தீங்களா கண்ணாடி? ஐயோ, பாக்கிறதுக்குள்ள எடுத்துட்டீங்களே. வேண்டாங்க, நீங்க கண்ணாடி பார்த்தா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ, வாசனையே காணுமே. காணுமா? எங்க போச்சு? இப்ப பாருங்க, கிட்ட வச்சுதாங்க வாசனை இருக்கு. அதான் எங்க கம்பெனி. இங்க பாத்தீங்களா, என்ன சுகந்தம், என்ன சுகந்தம். வேண்டாங்க, காலையில வளைக்கிட்டேன். நான் மாத்திரம் வளர்க்கறியா? வெக்கப்படாதீங்க. இப்பதான் பக்கத்து வீட்டுல விலை காமிச்சிட்டு வந்திருக்கிறேன். சும்மா தைரியமா வளர்க்குங்க. பேஸ்ட் வேண்டியதில்லை, சும்மா தேய்ச்சாலே நுர வரும். எப்படி? கழுவே இல்லையே. சரி வேண்டாங்க. இதாங்க கம்பெனி ஸ்னோ. என்னங்க? ஏங்க தொடக்கூடாதா? வளையல்காரங்க தொடலாம், டாக்டர் தொடலாம், நான் தொடக்கூடாதா? பாம்பேல மசாஜே பண்றான். நீங்க நினைச்சாதாங்க தப்பு. நான் தொட்ட ஒண்ணு தோஷம் இல்லைங்க. சரி, அதெல்லாம் அழகு. என்ன குறுகுறுங்குதா? அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். சின்ன ப்ளீஸ், சின்ன ப்ளீஸ். அப்படி அப்படி. வாயை திறக்குறீங்க, அதெல்லாம் போடக்கூடாதுங்க. Oh, mother. Let us imagine we are traveling and passing through a strange and dangerous country. You are riding on a palanquin. I am riding on a red horse. நிறுத்துங்க. இது டைகருடைய கவிதை இல்ல? அது வந்து டைகருக்கும் டாய்லெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? டீ சம்பந்தம். ஏங்க 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 அப்படி பாக்குறீங்க? ஏதாவது ஆர்டர் கொடுங்க. நான் ஆர்டர் கொடுக்கறவல்ல, நீங்க தான் எனக்கு ஆர்டர் போடணும். அப்படியா? நானும் உங்களுக்கு ஆர்டர் போடணும்? ஆமா ஆமா. உங்க பேரு? மதுசூதன். மதுன்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு சூது தெரியாது. என் பேர் லதா. நல்லா இருக்கு. லதா என்ன தெரியுமா?
நீங்கதான் இல்ல கொடி. வேட்டி காய போற கொடியா? புடவை காய போடுறதா? சுத்தி வளைக்கிற பசும் கொடி, பச்சை கொடி. சுத்தி வளைங்க, வாங்க வாங்க சீக்கிரம். லதா, என்ன வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போனது அவர் தானே? நல்லா கேட்கறேன். ஐயோ வேண்டாங்க, எங்கேயாவது ஒழிச்சுக்கோங்க. ஏன் நான் ஏன் ஒழிச்சுக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? லதா, கதவு தரமா? ஐயோ இத வந்துட்டப்பா. ஐயோ இத பாருங்க ப்ளீஸ். நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. போட்ட வீட்டுக்குள்ள தனியா உங்க கூட இருக்கிறது எங்க அப்பா பாத்துட்டாருன்னா வாசல்லயே விழுந்து சத்துடுவாரு. எங்க அப்பா கவரிமான மாதிரி. உங்க அப்பா உடம்பெல்லாம் அவ்வளவு முடியா? இல்ல அவ்வளவு மானம். யார்கிட்ட டூ படிக்கிற? கவரிமானெல்லாம் வாசப்படியில் விழுந்தா சாவுதா? என்னமா அது? வேண்டியவங்க வந்திருக்காங்க. எவ்வளவு நேரம் வெளியில நிக்கிறது? லதா, லதா, அப்பா கூட வேற யாரும் வந்திருக்காங்க. அது வந்துக்கங்க, மறந்துக்கங்க. அப்பா வந்த உடனே வாய் கப்பிடுப்பாரு. அப்பா புறப்பட போதே பல்லு வைக்கிட்டு போன என்ன கேடு? அப்பா வந்த உடனே சும்மா. எங்க அப்பா அங்கதான் கை பை வைப்பாரு. உங்க அப்பா அங்கதான் சேர்த்து கட்டுவாரா? உங்க அப்பா கிடையாது, உண்மையே கிடையாது. கிடையாது. எங்க வீட்டுல 7 ரூம் 3 சால். முட்டாள்தனமான குடும்பம், முட்டாள்தனமான குடும்பம். என்ன பண்ணிட்டு இருந்த உடனே? அதப்பா ஸ்னோ பூசிட்டு இருந்தேன். என்ன ஸ்னோ பூசிட்டு இருந்தியா? இதான் நேரமா ஸ்னோ பூசுறதுக்கு? குழந்தை, எந்த கம்பெனி ஸ்னோ பூசிக்கிட்டு இருந்த? அதுக்கு குரங்கு மார்க் கம்பெனி. அது நம்ம கம்பெனி ஸ்னோ தான். எந்த நேரம் பூசலாம், குளிர்ச்சியா இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேம்மா, இவர்தான் அந்த குரங்கு, அந்த மார்க் கம்பெனி முதலாளி. வணக்கங்க. வணக்கம். என்னம்மா அது கால என்ன? அதுப்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். கால ஆத்திக்கிறியா? என்னங்க குழந்தைகளை வெளியிலே நிக்க வச்சிருக்கீங்க, கூப்பிடுங்க. ஓ, come on my boys and girls. அப்பா, என்னப்பா நீ இவங்களை வெளியில நிக்க வச்சு என்ன பண்றீங்க? சாப்பிட்டியா? விசில் அடிச்சியா? யாரா விசில் அடிச்சா? நீ இல்லையா? இந்தம்மா, இதுதான் அவருடைய மூத்த மகன் அண்ணாமலை. இது அழகுமலை, அது சபரிமலை. இதுதான் அவருடைய பொண்ணு அன்னக்கிளி, என் தங்கச்சி. நீ போய் எல்லாரும் கூல் ட்ரிங்க் உங்க போமா, சீக்கிரம் கொண்டா. அப்படியே உட்காரு. ஏங்க, இவ்வளவுதானா உங்களுக்கு குழந்தை செல்வங்கள்? ஆமாங்க, இவன் தான் நம்ம கடைசி பையன். பாத்தீங்களா, இவன் மோராசியை வச்சுட்டா குரங்கு மார்க் டாய்லெட்ஸ் ஆரம்பிச்சேன். வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குங்க? அமோகமா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதுல பாருங்க, எங்க பார்த்தாலும் கொடி கோஷம் கேரம் மறியல் இருக்கிற இந்த நாள்ல ஒரு ஸ்தாபனத்தை நிர்வாகம் பண்றதுன்னா அது பெரிய இதுங்க. ஏதுங்க, ஃபேக்டரியை நடத்துறது நடத்தாது நம்ம கையில இருக்குங்க. சில முதலாளிக மாதிரி தொழிலாளி முதுகுல உட்கார்ந்து சவாரி பண்ற முதலாளி நான் இல்ல. சம்பளத்துக்கு சம்பளம், போனஸுக்கு போனஸ், லீவுக்கு லீவு. என்னடா என்னடா ஏண்டா கிள்ள? நான் ஒண்ணு இல்லடா, அவன் பொய் சொல்றான். அண்ட புழுக ஆகாச புழுக. உட்காருங்களேண்டா. அங்க போய் உட்காரு. அப்பா நிமித்து வைத்தியா? மறந்துட்டேனே, நாளைக்கு நம்ம பொண்ணு அன்னக்கிளிக்கு 12வது பர்த்டே. இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். கொடுங்கப்பா. ஆமாங்க, இவனுக்கு என்னங்க வயசு? 5. அதுல பாருங்க, நம்ம லதாவுக்கு கூட வர்ற வாரம் 18வது பிறந்த நாள் விழா வருது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடும்.
ஏண்டா நீ குடிச்சியா? நான் குடிச்சேனா? வேண்டாம் குடுக்குறாங்க கேளு. ஏன் போய் சொல்ற? யார் குடிச்சிருப்பா? அப்பா அப்பா இவங்க எல்லாம் நான் எழுதின மார்க் பார்க்க வேண்டாம். அவங்க பார்க்கலன்னா எப்படி? என்னங்க அறிஞர் பிகாசோ அவனுடைய விஷயம் கேட்டாங்க போங்க. நம்ம குழந்தை அவ்வளவு அழகா பாட நாட்கள் எழுதிருக்கா. வாங்க 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 போய் பாரு. பாடகாசம் என்னங்க பாடலாம். மடையா யாரடா மடையாங்கிற மடையா? வச்சுக்காதீங்க சார். எங்க சேல்ஸ்மேன் ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், அப்புறம் அவனை காணும். ஆமா, அந்த மடையன் உள்ள இருக்கானான்னு பாத்துட்டு கூப்பிடணும். மடையா? சாரி சார், இனிமே அந்த மடையன் வந்தான்னா உனக்காக ஒரு மடையன் பேயா அலையிறான்னு சொல்லுங்க சார். மடையன் என்னமோ கேட்டுட்டு போறான். ஆமா, தெருவுல காணாம போனோம், வீட்டுக்குள்ள எப்படி வருவான்? இவனுக்கு போய் பதில் சொன்னேன். நான் ஒரு மடையன். ரொம்ப பிரமாதம். உங்க பொண்ணுடைய ஆர்ட், அவங்களுடைய ஞானம் ரொம்ப எக்ஸலண்ட். இப்படி இருக்கும்னு அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உட்காருங்க. என்னமா அது? ஒண்ணு இல்லப்பா, விக்கல். விக்கலா? திருடினா விக்கல் வரும். என்ன திருடின? அப்பா எனக்கு பெயிண்ட் வாங்கி கொடுப்பா, நான் கூட ஆர்ட் வரைகிறேன். நான் ஆட்ட வரைகிறேன். உட்காரு உட்காரு. ஏப்பா கூட கட்டுக்கிறேன் நீ? உன்ன மாதிரி அக்கல்லமா இருக்குது, ரூமே இல்ல. இந்த வீட்டை பாருப்பா எவ்வளவு ஜோரா இருக்குது. அப்பா அவசியம் நீங்க உங்க டாக்டரோட நம்ம அன்னக்கிளியோட பர்த்டேக்கு வரணும். ஏமாத்திடக்கூடாது. கண்டிப்பா வருவோம். அப்போ அண்ணாமலை, அழகுமலை, சபரிமலை, அன்னக்கிளி புறப்படுவோமா? ஏமா லதா, உனக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு நேரம் ஆயிட்டு போகும்போது உன்னை டிராப் பண்ணிட்டு நான் ஷாப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். குழந்தை டான்ஸ் கத்துக்குதா? என்ன நினைச்சீங்க? மத்த குழந்தைங்க எல்லாம் 6 மாசத்துல கத்துக்கிறதே, ஏன் மகன் 6 நாள்ல ரகலகலா வள்ளிதா. ஏய் மலை பா, நீ டான்ஸ் கத்துக்கடா, ஜோடி பொறுத்த வரைக்கும் போப்பா. ஏன்பா நான் அப்புறமா டான்ஸ் கிளாஸ் போய்க்கிறேனே. என்னம்மா உனக்குன்னு ஒரு நேரமா? எல்லாரும் கூட சேர்ந்து போயிடுவோம். புறப்படுமா? பொறுப்புடு. என்னம்மா தப்பா? என்ன வந்து என்ன வந்து போய் என்ன? ஒண்ணு இல்லப்பா, நீங்க போயிட்டே இருங்க, நான் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, நேரமாகுது. வாங்க. அப்பா இன்னைக்குன்னு நம்ம அன்னைக்கிளி கூட அழகா இருக்குதுப்பா. கண்ணு போடாத மண்ணு. எங்கேயும் போடாதீங்க, பத்திரமா இங்கே இருங்க. விளையாடுறியா? நான் ஊட்டில இருக்கிறேன், சோபாக்குள்ள இருக்கிறேன். ஐயோ, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், தைரியமா இருக்க. உள்ள போங்க. ஐயோ ஐயோ, இது ஒரு வீடா? 3 சாரி, 7 ரூம், விவசாய இல்லாத குடும்பம். இங்க வந்து நான் சேர்ந்த மாதிரி நான் ஒரு முட்டா பையன். வந்தாங்களே பெருசா முதலாளிங்க பெருசா சொல்றான், தொழிலாளி மேல சவாரி பண்ற முதலாளி நான் இல்ல, என் மேலே உட்காந்துக்கிட்டு வாச்சதுங்களே அவனுக்கு பிள்ளைங்க எல்லாம் மலை மாதிரி குத்துதுங்க. குத்தி குத்தி பேச்சு. என்ன குத்தி குத்தி பேச்சு? இல்ல குதிக்குதுங்கய்யா. இல்ல இந்த சதானந்த பையன் அறிவு கட்டவன் வந்தானே. என்னடா சேல்ஸ்மேன் இந்த வீட்டுக்குள்ளதான வந்தாரு, என்ன ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க கூடாது? ஒண்ணுமே இல்ல. விவசாய கட்டவன் எங்க அலையிறானோ, நான் இப்ப இங்க போய் ஐயோ 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 ஐயா ஐயா. அப்பா இது மார்க்கெட்டு போயிட்டு வந்தேன். மூஞ்சி முகமெல்லாம் எப்படி இருக்கோ தெரியல. காலையில வந்தவன் எங்க சேல்ஸ்மேன் மது இங்க வந்தானுங்களா? வள்ளியாப்பா? வள்ளியா எங்க போயிருப்பான்? இவனை தேடி எங்கெங்க அறையிறது?
இது உப்பு மானு பேரு. உப்பு போடக்கூடாது, காப்பியில சர்க்கரை போடக்கூடாது. சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இது ரெண்டும் அண்ணன் தம்பி. இது ரெண்டையும் பிடிச்சி இந்த கிழவ உடம்புல விட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டு பண்ணிக்கிட்டு தெரிகிறான். ஐயோ, எல்லா உத்தியோகத்துக்கும் அந்த பாதுகாப்பு சட்டம் இந்த பாதுகாப்பு சட்டம் இருக்கு. எனக்கு ஏதாவது இந்த சமயக்காரங்களுக்கு சட்டம் இருக்குதா? அதான் இல்ல. பைத்தியண்டா, யாரா பைத்தியம்? தெருவுல போற எந்த பைத்தியார பையில சட்டையில கிழிச்சு போட்டாண்டா? நானடா பைத்தியம்? நான் ஷாப் மர்ச்சன்ட். அப்புறம் கம்பிடா, இன்னும் 6 நிமிஷம் தான்டா இருக்கு நான் பிளைன்ல போறதுக்கு. ஐயா ஒரு பிளைன்ல போறாரா? ஏன் பிளைன்ல போனா என்ன? மாண்டு பையல அப்புறங்கம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. சோப்புண்டாரு, துறவுண்டாரு, பத்திரம் உண்டாரு, பாடி உண்டாரு, பாம்பே உண்டாரு, பயணம் உண்டாரு. இப்ப திடீர்னு வேட்டையை கிழிச்சுக்கிட்டு இப்படி ரோட்ல ஓடுறாரு. அரே அல்லா, என்ன உலகம், என்ன துனியா. போகணும் வேற கிடையாது சொல்லி என்ன பண்றது? வேற ட்ரம்ல போகணும். ஐயோ, உண்மையில எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல் இருக்கு. என்னடா சொல்ற? வீடு பூட்டி இருக்கா, ஆழக்காடப்பா காணுமா? நான் இடிச்சு கணச்சியா சார்? டால பத்தி ஒரு நியூஸ். எங்கப்பா நியூஸ்? இது பழைய நியூஸுங்க. நீ வெள்ளிச்செம்பை திருடி விற்று டிரைவர் லைசன்ஸ் வாங்கினதை பற்றி வீட்டில் யாருக்கும் வருத்தம் இல்லை. எங்க வீட்டுல திருண்ட சார் வெள்ளி செம்பு, அது ஒரு தப்பா? இப்பதான புரியுது. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி ரூபா 5000 அபேஸ் பண்ணணும்ங்கறத உங்களை நான் இப்படி கேட்க மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஈரப்பறிவையும் இரவினிலே ஆரத் தழுவி காதலர்கள் அச்சடிக்கும் முத்தங்கள். ராதா, மது, உன்னை வியாபாரத்துக்கு அனுப்பிச்சா காதலா பண்ணிக்கிட்டு இருக்கிற. சார், உனக்கு காதல் ஒரு கேடா? உங்களால பண்ண முடியலங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? என்னடா சொல்ற? சார், யூ ஷுட் நோ. வாட் ஷல் ஐ சே? ஐ அம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நான் தான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன், என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? எவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. சார், அது மாத்திரம் சொல்லாதீங்க. பொறுப்போட நான் எல்லா கடைக்கும் போய் நம்ம ஆபீஸ் பணம் 5000 ரூபாய் வசூல் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இங்க வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. ஒரு சுருட்டு வேற குடிச்சா எப்படி சார்? என்னடா சொன்ன? எனக்கு வர ஆத்திரத்துல ஆத்திரம் அப்புறம் வரட்டும். கமிட் டு பாயிண்ட். நீங்க என்ன முறுக்கா திங்கிறீங்க? முறுக்கா?
கண்ணாடியில நான் தான் தெரியுறேன். ஐயோ, அத்தனையும் பிரம. கம்பெனி படத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல மாட்டினேன். எந்த நிமிஷமும் முதலாளிக்கு வரணும் தான் மனசுக்குள்ளேயே இருக்குது. லதா, லதா, இவளுக்கு தூக்க மாத்திரை போட்டு கொடுத்தாதான் அவ தூங்குவா. உண்டு பொண்ணு கண்ண மணியா போறாள. இவ போறவ நான் பாக்குறேன். லதா, அத்தை, அப்பாவை காணுமே. அவர் அப்படியே போயிருப்பாரு. நீ பாலை குடிச்சு தூங்க. ஐயோ மது, நான் என்ன செய்யறது? இந்த வீட்டுல இருந்து என்ன விட மாட்டேன்றாங்களே. அங்க என்ன அவசரப்படுறியோ என்னமோ. லதா, 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 எங்கம்மா போற? சாவி. அப்பா போட்டு சும்மா சொன்னா சேலை கட்டிய மாதிரி நம்பாதேன்னு. சேலையே நம்பாதேன்னா இது கவுன் போட்ட குழந்தை இன்னும் மாற்றம். அறிவு வெட்டவன, நீ சேல்ஸ்மேன் தானே, வந்தியா சாம்பிளை காமிச்சியா போனியான்னு தானே இருக்கணும். பல்ல ஏன்டா காமிக்கிற? அது என்ன பேசுன? எப்படிற? ஓ மதர், let us imagine we are traveling and passing through a strange and dangerous country. யார கேட்றா? இவ்வளவு ஸ்டைல இங்கிலீஷ் பேசுன? அவன் மதிக்கணும், அதுக்காக தானே. சப்பதான் படுறா, படு. மது, இந்நேரம் ஆபீஸ் முதலாளி போட்டுக்க போறான் பத்திரிகையில விளம்பரத்துல, காணவில்லை காலத்துக்கு கீழே சேல்ஸ்மேன் காணவில்லை, 5000 ரூபாய் ஆபீஸ் பணத்துடன் தலைமறைவு. அவரை உயிருடனோ அல்லது அந்த பிணத்தின் கையில் பணத்துடனோ கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு அதே பணம் 5000 ரூபாய் பரிசு. அப்படின்னு விளம்பரம் கொடுத்திருக்க போறான். நம்மள உள்ளதெல்லாம் போறாருங்களோ இல்ல தெருத்தரமா அலைய போறணும். சும்மா அலைய போற சீப்பு 2 ஏடா, சோப்பு 2 ஏடா, கண்ணாடி 2 ஏடா, கடையே 2 ஏடான்னு தெருத்தரமா அலைய போறேன். என்னது எதிரொலியா? இருக்காதே. லதான கூப்பிட்டு எதிரொலி வந்தா லதான தானே வரணும். வெறும் தா மாத்திரம் வருது, வார்த்தையெல்லாம் வடிகட்டி வருதா? லதா, பணத்தை தா. வார்த்தையெல்லாம் கூடுது இல்லையே. நான் இதுவரைக்கும் கேட்ட எதிரொலியில இப்படி எல்லாம் வந்தது இல்லையே. நீங்கெல்லாம் யாருங்க? நீ புலம்படியே அந்த எதிரொலி. எதிரொலியா? அப்போ நீங்க எல்லாம் மலைக்கு பிறந்த பசங்களா? ஏய் சொல்லப்பா, நீங்க எல்லாம் யாரு? யாரு நீங்க? நாங்கள் முகமூடி திருடர்கள். விளையாடுறீங்களா? முகத்தை பூரா மூடி இருந்தா முகமூடி திருடர்கள், கண்ணை மாத்திரம் மூடி இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாம் கண்மூடி திருடர்களா? ஏய், இந்த விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டயா வச்சுங்கடா. யூ ஷுட் நோ ஐ ஆம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மங்கி மார்க் டாய்லெட்ஸ். புரியுதா? அரைவம் படவா பட. லதா, லதா, இந்த எழுந்துரு, எழுந்துரு. யார் வந்திருக்காங்க பாரு, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க.
யாருங்க இவங்கெல்லாம்? திருடர்கள். கூட்டு இருக்கிற வீட்டுல இருந்து எப்படா தப்பிச்சு போக முடியும்? உங்க கம்பெனி பணம் 5000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை கொள்ளையடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பணத்தை எங்க வச்சிருக்க? எந்த பணம்? கம்பெனி பணத்தை எங்க வச்சிருக்க? ஐயோ, நான் அது கடகடையா போய் கலெக்ட் பண்ண பணம். அதை கலெக்ட் பண்ண தாண்டா நாங்க வந்திருக்கோம். அதை நான் தரமாட்டேன். போயிருப்பா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னையா சொல்றீங்க? என்னையா சொல்றீங்க? சீ, நீங்களும் ஒரு ஆம்பளைங்களா? அடே சோமாரிங்களா, வட்ட பொறுக்கி பசங்களா, ஏண்டா டேய் டேய், தைரியம் இருந்தா இங்க இருந்துடா. இது தவற திருட்டு பசங்களுக்கு ரோஷம் இருந்தா, வெக்கம் இருந்தா, தைரியம் இருந்தா மரியாதையா வெளியே போச்சு. என்னால முடியல. இந்த மாதிரி பசங்களை உள்ள விடுறதே தப்புலதான். நம்ம 2 பேருக்கும் முன்னாலே பழக்கம் உண்டா? ஏன்டா அப்படி கேக்குற? பல வருஷம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ற நண்பர்கள் மாதிரி கட்டி புடிச்சுக்கிறியப்பா. இந்த வர்றேன்ட்டு வந்திய, ஏன்டா வரல? அறிவு இருக்கா உனக்கு? இந்த வரேன்னு போனோம் எவன்டா திரும்பி வந்திருக்கிறா? ரொம்ப பேசுறாரு. ஆமா, சுமாரா பேசுவேன். பணத்தை எங்க வச்சிருக்க? பணத்தை வாங்காம 3 பேரும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டான். அந்த சோபா கிட்ட ஓடு. வந்துட்டேன். சோபா கீழே பணம் இருக்கா பாரு. வச்சிரலாம் இருக்கு. அங்கேயே உட்கார்ந்துக்க. உட்கார்ந்தேன். போடா.
முடியாதுண்ணா. அடிக்கிறா? ஆமா, உன்னையும் அடிக்கிறேன். மது இவ வந்துட்டமா? ஏன் கூப்பிட்டேன்? பாவி, அவ கைய கட்டி போட்டு என்னடா பண்ண போற? பணத்தை எடுத்துட்டு போறேன். என்னமா இதெல்லாம்? ஐயோ, இப்ப கூட கோழையா இருக்கீங்களே, ஓடுங்களேன். வெளியே வா. இல்ல, அவங்க கிட்ட போய் சண்டை போடுங்க. எப்படி எப்படி சண்டை போடுறது? எனக்கு கால ஓடல, கைய ஓடல. நடுக்கத்தை பாத்தியா? கண்ணு போமா. என்னதான் என் உள்ள நீரை முட்டை கொடுத்துட்டா? அடே 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 உள்ளங்கீரை நீ முத்தம் கொடுத்த அத்தனை பேரையும் எந்த கையாலேயே வச்சு அரைஞ்சிருக்க பாரு. அப்படி அடிச்சா வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. போகிய முத்தம். அடே அடே ஏய் இங்கதான முத்தம் கொடுத்த அத்தனை பேரையும் முழங்கையாலே அடிச்சேன். எரும குத்து தலையில முத்தம். அடே லதா, நீ என் உள்ளங்கையில முத்தம் கொடுத்த அத்தனை பேரையும் பேரா அரைஞ்ச. முழங்கையில முத்தம் கொடுத்த இப்படி இப்படி அத்தனை பேரையும் கொன்ன. என் தலையில முத்தம் கொடுத்த நான் முட்ல அத்தனை வயலுக்கு மூச்சு விட்டுருச்சு. லதா லதா, எனக்கு இப்ப அத்தனை பேரையும் கடிக்கணும் போல் இருக்கு. அதுக்கு
பாத்தீங்களா? இது என்ன கையில? இது லெதர் பாக்ஸ் வந்து மருந்து மருந்து. வெளிய வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? கிளம்புடா ஸ்டேஷனுக்கு. ஹலோ, நான் பர்வதராஜ ஸ்பீக்கிங். சார், உங்க கம்பெனி சேல்ஸ்மேன் சென்னை நகர் 101 நம்பர் வீட்டுல இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா? அதோட உங்க கம்பெனி பணம் 5000 கைப்பற்றி வச்சிருக்கோம். ஆமா, உங்க கம்பெனி சேல்ஸ்மேன் கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிச்ச திருடங்களையும் பிடிச்சு வச்சிருக்கோம். நீங்க உடனே புறப்பட்டு சென்னை நகர் வீட்டுக்கு போங்க. இப்போ புறப்படுறேன். எங்க வீட்டுல போன் இருக்கு. போன் பண்ணட்டுமா? எப்படா போன் பண்ணுவா? 101 நம்பர் வீட்டுல. ஓடு ஓடு. இருந்து போன் பண்றோம். ஷனாய் நகர்ல ராஜம்மா வீதியில 100 நம்பர் வீட்டுல. ஷனாய் நகர் ராஜம்மாள் தெரு 100 நம்பர் வீட்டுல தீ. எப்படி நேரம் போய் பாருங்கடா. ஆமா சார், மேல பதுங்கி இருக்கிறத பெரிய திருடன். எப்படிங்க சார் திருடனை தண்ணி அடிச்சு பிடிக்கிறீங்க? யார் யாரு தீ போன் பண்றது? வேண்டாம் சார். திக்கு வாங்கினா? ஆமா சார், நானு சரிதா திருடன்னு சொல்ல நினைச்சவன் தீ தீ தீன்னு தீராவிலே நின்னுட்டான். ருடன் சொல்ல வரல போல இருக்கு, பாவம். ஏயா கிண்டலா பண்றீங்க? 108 போன் பண்ண 100க்குள்ள போன் பண்ணணும். தீ தீனு பட்டணமே அல்லோலப்படுது. இந்த நேரத்தை நீ வேற சொல்லையா போச்சப்பா. நான்சென்ஸ். அந்த மாதிரி சார் திருடன் சார், திருடன் சார், சார்